அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீ ஃபரத அலைக்கல் குர்ஆன் லராத்துக இலா மஆத் ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹுல் அஸீம். எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவுத் தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்டினுடைய 79வது விடுதலை நாள் நினைவு தினத்திலே நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே இது குறித்தான சில செய்திகளை சமகால நிகழ்வுகளோடு உங்களுக்கு நான் சில விஷயங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த தகவல்களுக்கு முன்னால் நான் ஆரம்பத்திலே வாசித்து காட்டிய திருவசனத்தின் பின்னணியையும் அதன் பொருளையும் சொல்ல விழைகிறேன். அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லதீ ஃபரத அலைக்கல் குர்ஆன, நபியே உமக்கு இந்த திருக்குர்ஆனை யார் விதியாக்கினானோ, யார் இந்த குர்ஆனை உமக்காக திட்டமிட்டு தந்தானோ அவன் லராத்துக இலா மஆத், நிச்சயமாக உம்மை இந்த இடத்திற்கே திரும்ப கொண்டு வருவான் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த வசனம் எதை குறித்து இறங்கியது என்பது பற்றி திருக்குர்ஆன் விரிவுரை அறிஞர்கள் குறிப்பிடும்போது ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்லக்கூடிய அந்த நேரத்திலே காபாவுக்கு வந்தார்கள். வந்து இந்த காபாவை திறக்க சொல்லி உரியவர் இடத்துல கேட்டார்கள். அவர் மறுத்து விட்டார் என்ற செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். அதற்கு பிறகு அவர்கள் அங்கிருந்து கடந்து சென்று தங்களுடைய ஊரின் எல்லை முடிகின்ற அந்த இடத்தில் நின்று கொண்டு தம்முடைய பிறந்தகத்தை திரும்பி பார்த்தார்கள். பார்த்துவிட்டு கவலை தோய்ந்த முகத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், இறைவா, எனக்கு பிரியமான ஒரு ஊரிலிருந்து இப்போது நான் வெளியே செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ என்னை வெளியேற்றி விட்டாய். உனக்கு விருப்பமான ஒரு ஊரில் என்னை நீ குடியிருக்க செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வேண்டினார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த திருக்குர்ஆன் வசனம் இறங்கியதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். திருக்குர்ஆனை யார் நபியே உமக்கு விதித்தானோ அதை இறைவன் உங்களை மீண்டும் இந்த இடத்திற்கு கொண்டு வருவான். இந்த இடம் மக்கான இருக்கும், மக்காவுக்கு நிச்சயமாக உங்களை திரும்ப கொண்டு வருவான் என்கின்ற அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா அருளினான். அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவை வெற்றி கொண்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். நான் எதுக்கு இந்த செய்தியை சொல்ல வரேன்னா, பிறந்த மண்
அந்த மண்ணின் மீதான நேசம் என்பது எல்லோருக்கும் இருக்கும். அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவை குறித்து எனக்கு விருப்பமான ஊர் என்று சொன்னார்கள். அப்ப எனவே சொந்த மண் மீது ஒரு மனிதர் நேசம் கொள்வது என்பது அது யதார்த்தமான விஷயம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் முஸ்லிம்கள் அவர்கள் ஒன்றுபட்ட சகோதரர்களாக இருந்தாலும் கூட அவரவர்களுடைய பிறந்த மண்ணை நேசிப்பவர்களாக இருப்பார்கள். மார்க்கம் வரையறுத்த அளவுக்கு அதில் அவர்கள் விசுவாசமாக இருப்பார்கள். அந்த வகையில் தான் தோழர்களே, இந்தியா என்பது அந்நியர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்தபோது அதை மீட்பதற்கு முஸ்லிம்கள் ஆகிய நாம், நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய இரத்தத்தை சிந்தினார்கள், உழைப்பை கொட்டினார்கள், வியர்வை சிந்தினார்கள். அதற்கு பிறகு மீட்டெடுக்கப்பட்ட பெரும் செல்வம்தான் இந்திய விடுதலை என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டை அந்நியர்களின் ஆதிக்கத்திலிருந்து மீட்டெடுப்பதில் இந்த நாட்டின் மற்ற மக்களிடத்தில் இருந்த வேட்கையை விட, வெறியை விட முஸ்லிம்களிடத்தில் இருந்த வேட்கையும் வெறியும் அதிகமானது. அதற்கு காரணமும் இருக்கிறது. என்ன? இழந்தவனுக்குத்தான் வழி தெரியும், மற்றவர்களுக்கு வழி தெரியாது. இந்த நாட்டின் அதிகாரத்தை இழந்தவர்கள் முஸ்லிம்கள். இந்த நாடு என்பது சிறு சிறு பகுதிகளாகவோ அல்லது பெரும் பகுதியாகவோ கிட்டத்தட்ட 800 ஆண்டு காலம் முஸ்லிம்களுடைய ஆதிக்கத்தில் தான் இருந்தது, முஸ்லிம்களுடைய அதிகாரத்தில் இருந்தது. ஆங்கிலேயன் இந்த மண்ணின் அதிகாரத்தை முஸ்லிம்களிடமிருந்து தான் பறித்தான். எனவே நாம் இழந்த மண்ணை நாம் மீட்ட வேண்டும் என்பதில் முஸ்லிம்களுக்கு அதிகமான வேட்கை இருந்ததில் எந்த விதமான வியப்பும் கிடையாது. அதனால்தான் இந்திய மண்ணில் முஸ்லிம்கள் தங்களுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை விட ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடந்த போர்க்களத்திலும் போராட்டக் களத்திலும் அதிக அளவில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். அதிக அளவில் பொருட்களை வாரி இறைத்து செலவழித்தார்கள் என்று வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அருமையான தோழர்களே, இந்தியாவை வல்லாதிக்கத்திலிருந்து மீட்டெடுத்ததில் முஸ்லிம் அல்லாதவர்கள் அனைவருக்கும் பங்கு இருந்தது. சொல்லப்போனால் விடுதலை போரில் தங்களுடைய மாத்திரியங்களை எல்லாம் மறந்துவிட்டு ஒன்றிணைந்துதான் இந்திய மக்கள் விடுதலை போராட்டத்தை மேற்கொண்டார்கள், விடுதலை போரை மேற்கொண்டார்கள். தங்களுடைய சுய அடையாளங்களை எல்லாம் அவர்கள் மறைத்து வைத்து விட்டார்கள். பிரிவினை அம்சங்களை எல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள். இந்துக்கள் முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்றாக நின்றுதான் இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராடினார்கள். அப்படித்தான் வரலாறு சொல்கிறது. வரலாற்றின் எந்த பக்கத்திலும் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு இடையிலே மோதல் வந்தது என்று ஒரு சிறு குறிப்பை கூட காட்ட முடியாது. நம்மை எதிர்ப்பதில் இந்தியர்கள் இத்தனை அடையாளங்கள் இருந்தும் கூட, இத்தனை வேறுபாட்டு அம்சங்கள் இருந்தும் கூட நம்மை எதிர்ப்பதில் ஓர் அணியில் நிற்கிறார்களே, நம்மை எதிர்ப்பதில் அவர்களுக்கு இடையில் பாகுபாடு இல்லாமல் இருக்கிறதே என்கின்ற அந்த வெறியில தான் இந்த நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனை ஆங்கிலேயனுக்கு வந்தது. தன்னுடைய ஆட்களை வைத்து இந்த நாட்டை பிளப்பதற்கு தேவையான அந்த எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருந்தார்கள். முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையிலான இடைவெளியை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உளவாளிகளை வைத்துக்கொண்டு அல்லது தங்களிடத்தில் சோரம் போனவர்களை வைத்துக்கொண்டு அந்த இடைவெளியை அதிகப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். தோழர்களே, மக்கள் எல்லாம் உண்மையான நாட்டுப்பற்று இருந்த எல்லா மக்களும் நாட்டு விடுதலையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த நாட்டில் விடுதலை வரலாற்றில் அரை புள்ளி அளவுக்கு கூட, கால் புள்ளி அளவுக்கு கூட சம்பந்தமே இல்லாத ஒரு கும்பல் அந்த ஆங்கிலேயர்களுக்கு வெண்சாமரம் வீசிக்கொண்டிருந்தது. அந்த கும்பலை வைத்துத்தான்
இந்திய முஸ்லிம்களுக்கும் இந்திய மற்ற மக்களுக்கும் இடையிலான அந்த பிரிவினையை அவர்கள் பெரிதுபடுத்திக் கொண்டே இருந்தார்கள். தோழர்களே, வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம், எல்லா போர்க்களங்களிலேயும் இந்துக்களும் முஸ்லிம்களும் தோளோடு தோள் நின்று தங்களுடைய அடையாளங்களை மறந்துவிட்டுத்தான் ஆங்கிலேயர்களுடன் மோதினார்கள். அருமையான தோழர்களே, முதலாவது இந்திய விடுதலை போர் என்று 1857 நடந்த சிப்பாய் கழகத்தை சொல்லுவார்கள். ஆனால் அதற்கு முன்பு கிட்டத்தட்ட அதே அடிப்படையில் நம்முடைய தமிழகத்தில் ஒரு கலகம் ஒன்று வெடித்தது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வேலூர் கோட்டையில் அந்த கலகம் வெடித்தது. 1806ஆம் ஆண்டு 1857 நடந்த அந்த சிப்பாய் புரட்சிக்கு முன்னோடியான சிப்பாய் கழகம் இதுதான். கிட்டத்தட்ட 2 கழகங்களும் 2 புரட்சிகளும் உருவாவதற்கு ஏறத்தாழ சில காரணங்கள் ஒத்துப்போயிருந்தன. அருமையான தோழர்களே, அந்த நேரத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திரண்ட மக்கள் இந்துக்களும் இருந்தார்கள், முஸ்லிம்களும் இருந்தார்கள். ஆங்கிலேயர் விதித்த அந்த சட்டங்களும் விதிகளும் தங்களுடைய மதங்களுக்கு எதிராக இருப்பதாக முஸ்லிம்களும் நினைத்தார்கள், இந்துக்களும் நினைத்தார்கள். ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேய இராணுவத்தில் இந்தியர்களும் இணைந்து கொண்டார்கள், முஸ்லிம்களும் இருந்தார்கள், இந்துக்களும் இருந்தார்கள். ஆனால் அவரவர்களுடைய மத ஆச்சாரங்களை பின்பற்றுவதற்கு அங்கே தடை இல்லாமல் இருந்தது. ஆனால் அவ்வப்போது புதிய சட்ட மாற்றங்கள் வரும்போது அந்த நடைமுறைகளில் மாற்றம் வர ஆரம்பித்தது. முதல்ல சில சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன, யூனிஃபார்ம் சட்டங்கள். அதில் எல்லோரும் கிளீன் ஷேவ் பண்ணியிருக்கணும், தாடி வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வந்துச்சு. அதே போல தலைப்பாகை அணியக்கூடாது, விபூதி பூசக்கூடாது, இப்படியான சில சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. விபூதி பூசக்கூடாது என்று சொல்லும்போது இந்துக்கள் இது எங்களுக்கு எதிரான சட்டம் என்று நினைத்தார்கள். தாடியை முழுக்க அழிக்க வேண்டும் என்று சொன்னபோது முஸ்லிம்கள் இது தமக்கு எதிரான சட்டம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதே போல எல்லோருக்கும் ஒரே விதமாக தொப்பியை கொடுத்த போது அந்த தொப்பியில் ஒரு குஞ்சம் ஒன்று தொங்கும். சாதாரணமாக அந்த குஞ்சத்தில் என்ன இருக்கும்னா நூல் இருக்கும் அல்லது துணி இருக்கும். ஆங்கிலேயர்கள் கொடுத்திருந்த அந்த தொப்பியில் அந்த குஞ்சம் மிருகங்களுடைய தோளால் ஆனதாக இருந்தது. அந்த தோலுடைய அந்த இழைகள் தான் அதில் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த தோல் பசுவின் தோல் என்று இந்துக்கள் நினைத்தார்கள், பன்றியின் தோல் என்று முஸ்லிம்கள் நினைத்தார்கள். அப்போ இதெல்லாம் சேர்ந்து இந்தியாவில் எங்கள்கிட்ட நீ உட்கார்ந்துக்கிட்டு எங்களுக்கு எதிரான சட்டத்தை நீ போடுறதுக்கு யாரு அப்படின்னு சொல்லி தான் அந்த மக்களிடத்தில் கொதிப்பு வந்தது. அதன் விளைவாகத்தான் தோழர்களே 1806 வேலூரில் குறிப்பாக அங்கே தான் கொண்டு போய் திப்பு சுல்தானுடைய வாரிசுகளை அங்கே தான் குடி வைத்திருந்தார்கள். 1799 திப்பு சுல்தானை வீழ்த்திவிட்டு அதற்கு பிறகு அந்த அரண்மனையிலிருந்து அவருடைய சொந்த பந்தங்களை எல்லாம் காலி செய்தார்கள். திப்பு சுல்தானுடைய அந்த அரண்மனையில் யாரை குடி வைப்பது என்று வரும்போது உடையார்களை கொண்டு போய் அங்கே குடி வச்சாங்க. உடையார்களை கொண்டு போய் அங்கே குடி வச்சுட்டு அந்த அரண்மனைக்கு சொந்தக்காரர்களை அங்கிருந்து வெளியேற்றி வேலூர் கோட்டையில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. அது முழுக்க இயற்கையான பாதுகாப்பும் செயற்கையான பாதுகாப்பும் நிறைந்த ஒரு பகுதி. வெளித்தொடர்பு வந்துவிடக்கூடாதுங்கிறது அங்கே கொண்டு போய் வச்சுருந்தாங்க. ஆனால் அவர்களும் சேர்ந்துதான் அந்த புரட்சி நடப்பதற்கு காரணமாக இருந்தார்கள். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, முதலில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு புரட்சி நடக்கும்போது அங்கே முஸ்லிம்களும் இந்துக்களும் தோளோடு தோள் கொடுத்து நின்று எதிர்கொண்டிருக்கிறார்கள். அதுபோல அதற்கடுத்த ஒவ்வொரு காலகட்டமும் இப்படித்தான் நடந்து கொண்டே இருந்தது. விடுதலை வரலாற்றை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று போர்க்களம், இன்னொன்று போராட்டக்களம். போர்க்களத்திலேயே முஸ்லிம்கள் நேருக்கு நேராக மோதினார்கள். அதுலேயும் நான் முஸ்லிம்கள் இருந்திருக்கிறாங்க, குறை சொல்ல முடியாது. அதேபோல் போராட்ட களத்திலேயும் சரி, அதிலேயும் முஸ்லிம்கள் ஏராளமாக பங்கெடுத்திருக்கிறார்கள்.
சில நேரங்களில் பிளாங்க் செக்லாம் கொடுத்துருக்குறாங்க. சில அடிப்படையான தேவைகளுக்காக பிளாங்க் செக், நிரப்பப்படாத காசோலையை கொடுத்து தங்களுடைய உதவிகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் பார்க்க முடிகிறது. ரமையான தோழர்களே, அப்ப இப்படி மிகப்பெரிய பொருட்செலவிலும் மிகப்பெரிய மனித உழைப்பிலும் மிகப்பெரிய தியாகத்தின் முடிவாகவும் கிடைத்ததுதான் இந்திய விடுதலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தோழர்களே, அப்படிப்பட்ட இந்திய விடுதலை தான் இப்போது பல்லிழித்துக் கொண்டிருக்கிறது, சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. விடுதலை பெற்றோமா இல்லையா என்பதே தெரியவில்லை. நாட்டுக்கு விடுதலை கிடைத்து விட்டதா என்பதா என்று தெரியவில்லை. அந்நியனிடமிருந்து நாம் என்ன செய்து விட்டோம்? இந்தியாவை மீட்டு விட்டோம். ஆனால் இந்த மண்ணின் விடுதலை வரலாற்றில் கால் புள்ளி அளவுக்கு கூட சம்பந்தமே இல்லாத ஒரு கும்பல், ஒரு வகுப்புவாத கும்பல், அவர்களுடைய பிடியிலிருந்து இன்னும் இந்தியா மீட்கப்படவில்லை. மீட்கப்படுகின்ற அந்த நாள் தான் உண்மையில் இந்தியாவுக்கான திருநாள். அதுதான் உண்மையான திருநாள். ஏனென்றால் இவர்கள் போகின்ற போக்கில் தங்களுடைய கையில் எடுத்துக்கொண்டவர்கள், இந்த நாட்டை எடுத்துக்கொண்டவர்கள். முறையாக இந்திய மக்களை நம்பியெல்லாம் இவர்கள் ஜெயித்து வரவில்லை. வாக்குகளை திருடி வந்திருக்கிறார்கள். திருட்டு பேர்வழிகள், கயவர்கள், இல்லாத பொல்லாத எல்லா விதமான தந்திரங்களையும் எல்லா விதமான மோசடிகளையும் செய்துவிட்டுத்தான் இந்த நாட்டில் உட்கார்ந்திருக்கிறார்கள். நான் 2024 தேர்தலை சொல்லலை, 2019 தேர்தலை அப்படித்தான் சொல்றேன். அப்படித்தான் புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. தோழர்களே, இந்த மோசடி கும்பலிடமிருந்து இந்தியா பாதுகாக்கப்படக்கூடிய நாள் தான் உண்மையான இந்தியாவுக்கு விடுதலை. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நீங்களும் நானும் பாமர மக்களும் நல்ல நம்பிக்கை உள்ள முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் சேர்ந்து இந்த நாளை விடுதலை நாள் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பானை பாலிலே கொண்டு வந்து ஒரு விஷத்தை கலப்பதை போல ஆகஸ்ட் 14ஆம் நாள் பிரிவினை பயங்கரங்கள் நினைவு நாள் என்று கொண்டாட வேண்டும் என்று பிரதமர் மோடி 2021 சுதந்திர தின உரையிலே சுட்டிக்காட்டினார். 2021 சுதந்திர தின உரையிலே ஆகஸ்ட் 14ஆவது நாளை பிரிவினை பயங்கரங்கள் நினைவு நாள் என்று கொண்டாட வேண்டும், அனுஷ்டிக்க வேண்டும் என்று பேசினார். அவர் பேச்சை மற்றவர்கள் கேட்டார்களா கேட்கவில்லையா என்பதெல்லாம் நமக்கு தெரியவில்லை. இங்கே நம்முடைய தமிழ்நாட்டிலே சம்பந்தமே இல்லாமல் பீகாரிலிருந்து ஒருவர் உட்கார்ந்து கொண்டு கண்காணி வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா? நான் யாரை சொல்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். மத்திய அரசின் கண்காணியாக தமிழ்நாட்டினுடைய வரலாறும் புரியவில்லை, ஒரு இளவும் புரியவில்லை. சென்னை ஐஐடியில் பிரிவினை பயங்கரங்கள் நினைவு நாள் கொண்டாடுகிறது. அந்த கொண்டாடும் போது அதில் பேசின பேச்சில் சொன்ன தகவல்கள் அருமையான தோழர்களே, முஸ்லிம் லீக் நடத்திய பரவலான வன்முறை லட்சக்கணக்கான நிரபராதிகளின் உயிரிழப்புகளுக்கும் கோடிக்கணக்கான மக்களின் இடப்பெயர்விற்கும் வழிவகுத்தது என்று பேசியிருக்கிறார். முஸ்லீம் லீக்னு இப்போ இருக்கிற இந்த முஸ்லீம் லீக்கை சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு இருந்த முஸ்லீம் லீக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா யாரை குறிக்கும்? அது நல்லா யோசிக்கணுமா இல்லையா? எல்லோருக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய ஒரு கவர்னர் இப்படி பேசலாமா? இது எப்படிப்பட்ட விளைவுகளை சமூக மக்கள்கிட்ட ஏற்படுத்தும்? அது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த நிலங்களில் இருந்த கோடிக்கணக்கான மக்கள் காபிர் என்று குற்றம் சாட்டப்பட்ட காரணத்தால், நல்ல கவனிங்க, காபிர் என்று குற்றம் சாட்டப்பட்ட காரணத்தால் வேரோடு பிடுங்கப்பட்டனர் என்று பேசியிருக்கிறார். காபிருங்கிற காரணத்தெல்லாம் யாருங்க வெளியேற்றினா? இந்த நாட்டினுடைய பிரிவினையில் இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு நம்பிக்கை இருந்ததா? முதல்ல விருப்பம் இருந்ததா? முதல்ல இன்னைக்கு நாம சொல்றோம் இந்தியா பிரிந்திருக்க கூடாது, இந்திய பிரிவினை என்பது சோகமானது. யார் ஏற்றுக்கொள்ளவில்லை? அதை
ஆனால் திரும்பவும் திரும்பவும் அந்த தேச பிரிவினையின் போது நிகழ்ந்த பயங்கரங்களுக்கு முஸ்லிம்களையே குற்றச்சாட்டு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய, முஸ்லிம்களையே குற்றம் சாட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த மோசடி தரத்தை என்ன சொல்வது? இந்த நரித்தந்தரத்தை என்ன சொல்வது? காபிர்கள் என்கின்ற காரணத்தால் வேரோடு பிடுங்கப்பட்டார்கள். பிரிவினையின் உணர்ச்சி மற்றும் பண்பாட்டு காயங்கள் 7 தசாப்தங்கள் ஆகியும் ஆறாதவையாகவே உள்ளன பேசியிருக்கிறார். முதல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இந்தியாவில் 2 நேஷன் பாலிசி, 2 தேச கொள்கை என்பதை யார் முன்வைத்தது? யார் பேசினது? முகமது அலி ஜின்னா சொன்னார். எப்ப சொன்னார்? 1940 சொன்னார். 1940 அவர் இப்படி பேசினார். ஆனால் அதற்கு முன்பு இந்துத்துவாவின் தலைமை பிதாமகர்களில் சில பேர் அதை குறித்து பேசிவிட்டார்கள். அதை ஏன் இன்றைக்கு மறைக்கிறார்கள்? தோழர்களே, முதல்ல 2 நேஷன் பாலிசியை பேசின நபர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி. யாருன்னு உங்களுக்கு தெரியும்? ஷியாமா பிரசாத் முகர்ஜி. அடுத்த தோழர்களே, நாம் கவனிக்க வேண்டும். வரலாறு நமக்கு மிக தெளிவாக இருக்கிறது. இந்துத்துவாவினுடைய சிந்தனையாளர் HV சேஷாத்ரி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகத்தினுடைய பேர் என்னன்னு சொன்னா த ட்ராஜிக் ஸ்டோரி ஆஃப் பார்ட்டிஷன், தேச பிரிவினையின் சோக வரலாறு அப்படிங்கிற பேரில் அது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த நூலில் HV சேஷாத்ரி சொல்கிறார், 1937 கூப்பர் அமைச்சரவை பதவியேற்றத்திற்கு பிறகு V.T. சாவர்கர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். சிறையிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்ட வரலாறு நமக்கு தெரியும். எப்படி வந்தார் நமக்கு நல்லா தெரியும். அப்படி அவர் வந்ததற்கு பிறகு அவர் போய் சேர்ந்த இடம் அதுவும் நமக்கு தெரியும். அப்ப அவருடைய அந்த ஆண்டில் தான் அகமதாபாத்தில் இந்து மகாசபை கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். அப்படி தலைமை தாங்கும் போது அவர் பேசின பேச்சு இது எங்க வருதுன்னு சொன்னா, ஒரு இந்துத்துவ சிந்தனையாளர் HV சேஷாத்ரின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய நூலில் எழுதினது. அவர் சொல்றார், V.T. சாவர்கர் அந்த கூட்டத்தில் இப்படி பேசினாராம். இந்து மகாசபை கூட்டத்தில் தலைமை உரை ஆற்றும் போது இப்படி பேசினார். என்ன சொன்னார்? ஒத்திசைவுடன் கூடிய 2 தேசங்கள், ஒத்திசைவுடன் கூடிய ஒரே தேசம் என்று இந்தியாவை இன்று நாம் கருதிவிட முடியாது. இந்தியாவை எப்படி கருத முடியாது? நாம இன்னைக்கு இது ஒத்திசைவுடன் கூடிய ஒரே நாடுன்னு சொல்ல முடியாது. நான் சொல்லல, யாராவது குறிப்பிடுக்க யாராவது வந்திருந்திருப்பாங்க. நான் சொல்லல அந்த வார்த்தையை. V.T. சாவர்கர் சொன்னதாக இந்துத்துவ சிந்தனையாளர் சேஷாத்ரி எழுதின நூலில் வருது. இன்றைக்குன்னா சாவர்கர் அன்னைக்கு சொன்ன அன்னைக்கு அர்த்தம். நான் இன்னைக்கு சொல்ல புரிஞ்சுக்கிறாதீங்க. இன்றைக்கு இந்தியா ஒத்திசைவுடன் கூடிய ஒரே நாடு என்று நாம் கருதிவிட முடியாது. அதற்கு மாற்றாக இந்து முஸ்லிம் என்று பிரதானமான 2 தேசங்கள் உள்ளன. இது எப்ப பேசினது? 1937. 40 தான் முகமது அலி ஜின்னா இதை கோரிக்கையாக வைத்தார். 37 பேசுறார் யாரு? சாவர்கர். பிரிக்கப்படாத இந்தியாவிலேயே 2 தேசங்கள் உள்ளதுன்னு பேசினார் அவர். தோழர்களே, அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஜின்னாவினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன முதல் காங்கிரஸ் தலைவர் 40 கோரிக்கை வச்சுட்டார். ஜின்னா நாட்டை பிரித்து கொடுங்கன்னு கேட்டாருன்னு வச்சுக்கங்க. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த காங்கிரஸ் தலைவரும் சொல்லவே இல்லை. ஆனால் முதல்ல அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன முதல் காங்கிரஸ் தலைவர் மூதறிஞர் என்று அழைக்கப்பட்டவர் ராஜாஜி தான். அவர் மூதறிஞரா என்னன்னு நமக்கு தெரியல. நாடு பிரிவினை கோரிக்கைக்கு நாம செவி சாய்க்கலாம்னு சொன்ன ஆளவர் முதல்ல அவர் தான் சொன்னார். காங்கிரஸ் முஸ்லிம் லீக் மோதலை தவிர்ப்பதற்காக முஸ்லிம் லீக் கோரிக்கையை ஏற்கலாம் என்று 1942 ராஜாஜி இந்த வார்த்தையை சொன்னார்.
காங்கிரஸை கொண்டு வந்து வச்சிருச்சு முஸ்லீம் லீக், நாட்டை பிரித்து கொடுங்கன்ட்டு. எந்த காங்கிரஸ் தலைவரும் ஏற்றுக்கிறல, வேணான்னு சொன்னாங்க. ஆனால் முதல்ல இல்லை, நாமளும் அவங்களும் சண்டை பிடிச்சிக்கிட்டு தேவையில்லை, அவங்களுக்கு ஒன்று தனி நாட்டை பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா ராஜாஜிக்கு பின்னால் இருந்து இயக்குனது யாரு? காங்கிரஸில் அன்னைக்கு காங்கிரஸ் தலைவன்கிற பேரில் உட்கார்ந்து இருந்தவங்க யாரு? ஒட்டுண்ணிகளாக, தொங்கு சதைகளாக வகுப்புவாத வெறியர்கள் வந்து காங்கிரஸில் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. தோழர்களே, முதல் அவர் தான் சொன்னார். ராஜாஜி தம்முடைய ஆதரவாளர்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து வைத்து ஒரு கூட்டம் நடத்தி, அந்த சென்னை கமிட்டியில் இங்க உள்ள காங்கிரஸ் கமிட்டியை கூட்டி அதில் ஒரு கூட்டம் போட்டு அதில் ஜின்னாவினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளலாம் என்று தீர்மானம் போட வைத்து அந்த தீர்மானத்தை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு அனுப்புகிறார். காந்தி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்து விட்டார். அந்த கோரிக்கை தோல்வியடைந்து விட்டது, அந்த தீர்மானம் தோல்வியடைந்து விட்டது. இதற்காகவே கோபப்பட்டு கொண்டு ராஜாஜி காங்கிரஸிலிருந்து வெளியேறினார். அப்படின்னா ஜின்னாவினுடைய பிரிவினை கோரிக்கை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னது யார்? ராஜாஜி தானே. அடுத்த தோழர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். மோடி அரசு 3000 கோடி செலவழிச்சு ஒருத்தருக்கு செலவு வச்சிருக்குது, பட்டேல். அந்த பட்டேலுடைய நிலைப்பாடு என்ன? அவரை தான் சொல்றாங்க இரும்பு மனிதர், அயன் மேன் சொல்றாங்க. ஏன்னா நாட்டை ஃபுல்லா அவர் தான் ஒன்று நினைச்சாராம். அந்த முகரக்கட்டையினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத வரலாறு சொல்லுது. என்ன வரலாறு சொல்லுது? இந்திய விடுதலை வெற்றி அப்படிங்கிற தலைப்பில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அவர் சொல்லக்கூடிய செய்தி, முஸ்லீம் லீக்குடன் சேர்ந்து உழைக்க முடியாது என்ற திடமான நம்பிக்கை பட்டேலுக்கு ஏற்பட்டிருந்தது. இனிமேங்க முஸ்லீம் லீக்குலாம் நம்மளால் ஜாயின் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியாதுங்க, சரியாக வராதுங்க அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கை பட்டேல்கிட்ட வந்துருச்சு. அபுல் கலாம் ஆசாத் சொல்றார், அவர் தான் காங்கிரஸ் தலைவர் இருக்கும். அப்போ அந்த நம்பிக்கை அவர்கிட்ட வந்துருச்சு. எனவே முஸ்லீம் லீக்கை விட்டு தொலைப்பதற்காக வேண்டும் இந்தியாவின் ஒரு பகுதியை விட்டுக் கொடுக்க தாம் தயார் என்று வெளிப்படையாகவே பட்டேல் கூறினார். தொல்லை தாங்க முடியலங்க, உங்களை விட்டு துளத்துருவோங்க, அதனால இந்தியாவுடைய ஒரு பகுதியை பிரித்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னது யாரு? பட்டேல் சொன்னார். எனக்கு நினைவு சரியாக இருந்தால் இந்த இந்திய விடுதலை வெற்றி அப்படிங்கிற இந்த நூலை அபுல் கலாம் ஆசாத் எழுதி முடிச்சுட்டு அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், இதை உடனே வெளியிட்டுறாதீங்க, அதை வந்து ஒரு ரகசியமான உரைக்குள்ளே போட்டு அதை மூடி இதை கொடுத்துட்டு நான் இறந்து 30 வருஷம் கழிச்சு இதை வெளியிடுங்கன்னு சொல்லிட்டு போனார். ஏன்னா நான் இருக்கும்போதே வந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும்னு நினச்சார். அவர் இருக்கும்போதே வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பட்டேல் முகம்லாம் அன்னைக்கே ஈன்னு இழிச்சிருக்கோம். நான் இறந்து போய் 30 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யுங்க, அந்த புத்தகத்தை வெளியிடுங்கன்னு அவர் சொல்லிட்டு போனார், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்தியாவினுடைய பிரிவினையை பற்றி ஜின்னாவுக்கு உந்தி தள்ளியதே இந்த ஆட்கள் தான். ஏன் இவர்கள் உந்தி தள்ளினார்கள்? அதற்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது தோழர்களே. அம்பேத்கர் இதே தேச பிரிவினையை பற்றி அவரும் பேசியிருக்கிறார். தேச பிரிவினையை பற்றி அம்பேத்கரும் பேசியிருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியா என்பது மதத்தால் கெட்டு போனதை விட சாதியால் தான் அதிகமாக கெட்டு போயிருந்தது. இந்தியாவின் நலன்களுக்கு மதம் எதிராக இருக்கவில்லை, மாறாக சாதிதான் எதிராக இருந்தது என்று அவர் சொல்லிட்டு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, ஒரு பெரிய தொகை உள்ள முஸ்லிம் சிறுபான்மைகள் இந்த நாட்டில் தேசிய தலைவர்கள், நல்ல கவனிக்கணும், இந்த நாட்டில் தேசிய தலைவர்கள் தீண்டாமை போன்ற விஷயங்களை கடைபிடிப்பதற்கு இவர்கள் தடையாக இருந்தார்கள் என்று கருதினார்கள். நல்ல கவனிக்கணும். தீண்டாமைங்கிறத யாருக்கு கடைபிடிப்பாங்க? அன்னைக்கு இருந்த இந்து தலைவர்கள் இந்த பிற்பட்ட மக்கள்கிட்ட கடைபிடிப்பாங்க. இப்படி கடைபிடிப்பதற்கு ஒரு பெரும்பான்மையான ஒரு பெரிய எண்ணிக்கை உள்ள சிறுபான்மை மக்கள் தடையாக இருந்ததாக கருதினார்கள்.
அதனால் அவங்கள நகர்த்தி விடுறதுக்கு, அவங்கள இங்கிருந்து தள்ளி விடுறதுக்கு இவங்களுக்கு கிடைச்ச ஆயுதம் தான் எது? இந்த நாட்டு பிரிவினை என்கின்ற கருத்தில் டாக்டர் அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட வீட்டு ஸ்டாவர்த்தருடைய கருத்து ஜின்னாவுடைய கருத்தோடு ஒத்து போனது என்று எழுதுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் யார் பேசுனா? தோழர்களை, இப்படி இந்தியாவை பிரிக்க வேண்டும், முஸ்லிம்களுக்கு தனி நாட்டை ஒதுக்கி கொடுத்து விட வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்தியாவில் சில முஸ்லிம் அமைப்புகள் இதை வன்மையாக எதிர்த்து கொண்டிருந்தார்கள். ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்து, அகில இந்திய உலமாக்களுடைய அமைப்பு, 1919 ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. அந்த அமைப்பினுடைய அன்றைய தலைவர் ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கருத்தை எதிர்த்தார்கள். ஜின்னா ஒரு தீர்மானம் போட்டு நாட்டை எனக்கு பிரித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இது தப்புன்னு சொல்லி பேசினாங்க ஹுசைன் அஹமது மதனி. அப்படி கேட்கறது தப்பு அப்படின்னு பேசினாங்க. அவர்கள் பேசியதற்காக ராவல்பிண்டியில் ஒரு நிருபர் ஹுசைன் அஹமது மதனியுடைய இந்த கருத்தை எடுத்து விமர்சனம் செய்தார். எப்படி விமர்சனம் செஞ்சார் தெரியுமா? அவர் இந்துக்களோட ஜாயிண்ட் ஆகிட்டாரு, இந்துக்களோட சேர்ந்துட்டாரு அப்படின்னா. கிட்டத்தட்ட எப்படின்னா அவரும் காபீர் ஆகிட்டாருங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் அங்கே போய் ஜாயிண்ட் ஆகிட்டாரு. அப்போ அந்த நிருபருக்கு ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதில் எழுதும்போது அழகாக சொன்னார்கள், நான் பிறந்ததிலிருந்து என்னுடைய பக்கத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், நான் அவர்களிடத்தில் வாங்கியிருக்கிறேன், நின்னிடத்தில் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள், நாங்கள் அவர்களிடத்தில் வணிகம் செய்கிறோம், அவர்கள் என்னிடத்தில் வணிகம் செய்கிறார்கள், நாங்கள் 2 பேரும் நன்மை தீமைகளை பங்கிட்டுக் கொள்கிறோம், சுகதுக்கங்களில் ஒன்று சேர்ந்து கொள்கிறோம். நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு முஸ்லிம் வழக்கறிஞராக இருந்தால் உங்களிடத்திலே ஒரு கிளையண்ட் நான் முஸ்லீமாக வந்தால் அவருக்காக வாதாட மாட்டீர்களா? இவர் கேட்கிறார் ஹுசைன் அஹமது மதனி அந்த நிருபரை பார்த்து. நீங்க ஒரு வியாபாரி முஸ்லீம், உங்களிடத்திலே ஒரு நான் முஸ்லீம் ஒரு இந்து ஒரு பொருளை விலைக்கு கேட்டால் கொடுக்க மாட்டீர்களா? அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் என்று அந்த நிருபருக்கு பதிலளித்தார்கள். தோழர்களே, இந்த நாடு பிரியக்கூடாது என்று சொன்னவர்கள், அதற்காக வேண்டி களமாடியவர்களை அன்றைக்கு பாகிஸ்தான் பகுதியில் இருந்த மக்கள் கேலி பண்ணாங்க. நம்ம வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்து, ஜமாத்தே இஸ்லாமி அமைப்பும் இந்தியா பிளக்கப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது மாதிரி இன்னும் சில அமைப்புகள், சில 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 தனி மனிதர்கள் இந்தியா 2 நாடாக பிரியக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? தோழர்களே, இந்தியா 2 நாடாக பிரிவது என்பது ஒரே ஒரு கும்பலுக்கு மட்டும்தான் நன்மை, ஒத்த கும்பலுக்கு மட்டும்தான் நன்மை, பாக்கி எல்லாருக்கும் தீமை, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு மிக பெரும் தீமை. அந்த தொலைநோக்கு பார்வையோடு அவர்கள் சொன்னார்கள் இந்தியா பிரியக்கூடாதுன்னு சொல்லி. தோழர்களே, ஆனால் விதி வேறு மாதிரி இருந்துச்சு, பிரிஞ்சிச்சு. ஆனால் அதனுடைய வழிகளை அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். தோழர்களே, நாம் யோசிக்க வேண்டும். ஆதம் பாலம் ராமர் பாலமாக மாறி போயிருச்சு. ஆதம் பாலம் ராமர் பாலமாக போயிருச்சு. பள்ளிவாசல்கள் இருந்த இடங்களெல்லாம் கடவுள்களின் ஜென்மபூமிகளாக ஆகிவிட்டது. இஸ்லாம்பூர் ஈஸ்வர்பூராக மாறிக்கொண்டிருக்கிறது. அலகாபாத் பிரயாக்ராஜியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்திரா காந்திக்கு ரொம்ப பிடிச்ச மாம்பழம் இமாம் பசந்த் தான். ராம் பசந்த்னு பேரை மாத்திட்டாங்க. ராம் பசந்த். அருமையான தோழர்களே, பள்ளிவாசல்கள், தர்கா கால்வய மினாராக்களில் எல்லாம் ஏறி காவி கொடிகளை நட்டி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் 3000 பள்ளிவாசல்களுடைய கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். எல்லாரும் எல்லா பள்ளிவாசலுடைய இடமும் கடவுளுடைய ஜென்மபூமிங்கிறாங்க. எங்க போய் முடியும்னு தெரியல. மாட்டுக்காக பரிந்து பேசுகிறவர்கள், மாட்டுக்காக பரிந்து பேசுகிறவர்கள் மனிதர்களுடைய தலைகளை அரிக்கிறார்கள், மனித கொலைகளில் ஈடுபடுகிறார்கள். அருமையான தோழர்களே, கடைசி கட்டத்தில் என்ன ஆகிப்போச்சு என்று சொன்னா, இஸ்லாத்தினுடைய சட்டங்களில் கை வச்சு இன்னைக்கு எங்க வந்து நிக்குதுன்னா, முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு உரியவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து நிக்குது இன்னைக்கு. ஆனா இந்த நாட்டை அந்நியர்களிடமிருந்து மீட்டதுல ஒரு சின்ன சதவீதம் கூட பங்கு இல்லாதவங்க, ஒரு சின்ன சதவீதம் கூட பங்கு இல்லாதவங்க.
இந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டை வகுப்புவாத காவி வெறி மூடி மறைத்திருக்கிறது. என்றைக்கு அந்த வகுப்புவாத காவி வெறி இந்தியாவை விட்டு அகற்றப்படுகிறதோ அன்றைக்குத்தான் உண்மையான இந்தியாவின் சுதந்திர திருநாள். அந்நியர்கள்ட்ட நாம் விடைபெற்றிருக்கலாம், ஆனால் இந்த மண்ணில் சில ஆதிக்கவாதிகள் இருக்கிறார்கள், இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஆட்களுடைய கெடுபிடியிலிருந்து இந்த நாடு மீட்கப்படக்கூடிய அந்த நாள் தான் உண்மையான இந்தியாவுக்கான திருநாளாக இருக்க முடியும் என்று கூறி, எல்லாம் வல்ல இறைவன் இந்த நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகளிலிருந்து காப்பாற்றி அருள் புரிவானாக. நல்ல மக்களுக்கு அல்லாஹு தாலா இந்த நாட்டை இயல்பானதாகவும் இசைவானதாகவும் ஆக்கி அருள் புரிவானாக. தீயவர்களுக்கு அல்லாஹ் பாடம் புகட்டுவானாக என்று வேண்டு விரும்பி துவா செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.